ஹலோ ஹலோம்மா. ஹலோ, யாரியா? நான் குமார் பேசுறேம்மா. ஏயா குமார்? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கியா? இறங்கியிருக்கேன். பார்க்கவே புதுசா இருக்கு. நல்லா இருக்கு. ஐயா, சிங்கப்பூர் புது ஊரு, பார்த்து சமுதானமா இருந்துங்க ஐயா. சரிம்மா. சரியா, நேரத்துக்கு சாப்பிடுறியா? வேலை வேலைன்னு கிடக்காம உன் உடம்பையும் பார்த்துக்கயா. சரிம்மா, அதெல்லாம் பார்த்துக்கிறோம். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. சரியா, சுதானமா இருந்துக்கோ. வெளிநாட்டுக்கு போயிருக்க என்னப்பா? ஐயா, எதுக்கு போயிருக்கேன்னு உனக்கு தெரியுங்க ஐயா? ஆமாம்மா, தங்கச்சி கல்யாணத்துக்கு தான்ல, அந்த இதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அது முடிச்ச உடனே உங்களோட சேர்ந்தே வந்துடுறேம்மா. சரியா, எப்படியாவது தங்கச்சிகளை கடை சேர்த்துருப்பா. ஐயோம்மா, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அது வேகமா முடிச்சுட்டு உங்களோட சேர்ந்து வந்துடுறேம்மா. அந்த ஒரு தேவைக்கு தான்மா. சரியா, நீ உடம்ப பாத்துக்கிறா. சரிம்மா, அதாதீங்கம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. ஹலோ 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 பா, நான் பேசுறேன்ப்பா, சுரேஷ். ஹலோ ஹலோ பா, எப்படி இருக்கேன்ப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. சுரேஷா, பத்திரமா போயிட்டியாப்பா? சரிப்பா, சரிப்பா. ஓகேப்பா. சிங்கப்பூர்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. சரிப்பா சரிப்பா. உங்க ஃப்ரெண்ட்ஸோட பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பா வேலை பார்க்கணும், பத்திரமா இருக்கணும். ஓகேப்பா. நீ போயிருக்கிறது வீட்டு கடனை கட்டணும். கடை வாங்கி தான் உன்னை அனுப்பியிருக்கேன். 4 லட்ச ரூபா கடன் கட்டணும். வீடெல்லாம் ஒழுங்கிக்கிட்டு இருக்குப்பா. மழை காலம் வேற வந்துருச்சுப்பா. சீக்கிரம் வீடை கட்டணுப்பா. சரியா, அதை மனசுல வச்சுக்கப்பா. சரியா? ஓகேப்பா. வேலையை பாதுகாப்பா பாருப்பா, பத்திரமா பாருப்பா. ஓகே, சரியா? நல்லா சாப்பிடுப்பா. இது ஒரு பொருளாதார தேவைக்கு மட்டும் தான் இது இருக்காது. அதை பத்திலாம் கவலைப்படாதீங்கப்பா. உடம்பு பார்த்துக்கோப்பா, குடும்பமும் பார்த்துக்கோங்க. சரிப்பா சரிப்பா. சரிப்பா, பார்த்துக்கோ. ஓகே ஓகே ஓகே. வைக்கிறேன். பாய் பாய். ஹலோ தம்பி, நான் மணி பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. எப்பா நல்லபடியா சிங்கப்பூர் போயிட்டியாப்பா? வந்தேம்மா, வந்து பதமா இருக்கேன். சரிப்பா, பார்த்து கவனமா இருக்கணும்ப்பா. சரிம்மா. தெரிஞ்சுக்க கஷ்டமா தான் இருக்கு. சரிம்மா. வேற என்ன செய்ய முடியும்? நம்ம தம்பி தங்கச்சிக்காக நீ கஷ்டப்படணும்ப்பா. சரிம்மா, கண்டிப்பாமா. சரி, பார்த்து கவனமா இருக்கணும்ப்பா. சரிம்மா. இந்த தேவைக்காக தான் போயிருக்க. ஆமாம்மா. கொஞ்சம் கவனமாப்பா. சரிம்மா. சரிப்பா. சரி, நேரத்துக்கு சாப்பிடணும். சரிம்மா. எப்பா, எனக்கு ஃபோன் பண்ண தெரியாதுப்பா. நீ தான்ப்பா அப்பப்போ எனக்கு ஃபோன் பேசணும். கண்டிப்பா நான் பண்றேம்மா. சரிப்பா சரிப்பா. நான் பெருமணி, ஊருக்கெல்லாம் ஃபோன் அடிச்சாச்சா? அடிச்சாச்சுடா. சிங்கப்பூரா? அடாடாடாடா, பார்க்கவே சூப்பரா இருக்கு. கம்முன்னு இருக்கா. திருப்பூர் பனியன் செடி வைக்கிறாங்க. சரி, பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா ரோட்ல ஒரு காக்காவும் இல்ல. இது நம்ம ஊரா இருந்துச்சுன்னா இடத்த விட்டுருப்பாங்களா? அங்க ஒரு பஜ்ஜி கடை, அங்க ஒரு போண்டா கடை. Hey, what bloody fool nonsense you speaking, man? This is foreign, Singapore. Road no sign, only vehicles, okay? Only Vahanam. நீ இங்கிலீஷ்ல பீட்டர் விட்டான்னு வச்சுக்க, ஊர்ல ஆடி வச்சு தானே தெரிஞ்சேன். மட்டும் பெரிய யூகேல போயிட்டு படிச்சு வந்து பாரு. இங்கிலீஷ் வச்சு நிப்பாட்ட வந்த வேலையை பாருங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு மார்க் தெரியுமா இங்கிலீஷ்? எவ்வளவு மார்க் சொல்லு. எவ்வளவு ஒண்ணும் தெரியாதுல கம்மி உட்காந்து. கிராமத்துல பேசுறாங்க. நீ சொல்ற பாரு, சிங்கப்பூர் என்னதான் இருக்குதா? இவன் போல ஆரம்பிச்சுதான் முடியா. நீ சொல்ற தமிழ்நாடு சிங்கப்பூர்ல சொல்லிதான் தானே என்னதான் இருக்குது. ஒரு பில்டிங் இருக்குது, அப்புறம் பில்டிங் இருக்குது, என்னதான் இருக்குது. என்னடா பேசுற? இல்லதா, அங்க பார்த்தேன்னா வெஸ்ட்கேட் மால் இருக்கு, இங்கன்னா ஐஎம்எம் மால் இருக்கு. கொஞ்சம் தூரம் சுறா போனோம்னா ஜெம்மே வந்துருமே. உன் பாக்கெட்ல காசு இருக்கா? அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல, ஒரு நிமிஷம் போற மச்சான். உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா, சிங்கப்பூர் பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா, என்ன பெரிய இது என்னமோ சொல்ற? அதான் நான் ஃப்ளைட்ல போகும்போது எல்லாம் பார்த்துட்டேன். என்னென்ன இடம்லாம் இருக்கு, இவங்கதான் ஊர் எப்படா ஃப்ளைட்ல போகும்போது தெரிஞ்சுச்சா? பேசுறியா? பார்த்தேன்னா நேரமே இல்லாத மாதிரி இருக்கே. இந்த தூங்காம என்ன கேட்கிறாங்க? இப்ப என்னடா பிளான்? அதை பேசுறா, வந்து இறங்கியாச்சு. அதை பேசாம மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க.
ஏன் சுத்துறாடா இங்க போலாம் எங்க போலாம்? அதுதான் அவன் சொன்னா தானே அங்க போனா காசு தேவை. அது லேட்டர் பாத்துக்கலாம். ஆமாடா ஃபாரின் வந்திருக்கோம். சரி இவன் போன விட்டுறலாம். ஃபாரின் வச்சிடலாமா? அவனுக்கு ஓகேடா. சரி இது ஏதோ ஒரு பெருசு ஒன்று இருக்குமே. ஆமாங்க நம்ம வந்தப்போ ஒரு பெருசு இங்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அது பேரை வந்து சூழ முடியும். ஏய் குமார் பேர் என்னடா? பாருவா வாசு 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 எங்கப்பா கூப்பிடா வாசுலோ வாசு வாசுலோ வந்துருச்சு வாசுலோ இங்க வந்து கொஞ்சம் உட்காருங்கண்ணா எல்லாம் சேர்ந்து பேசலாம் புதுசா வந்திருக்கோம் இல்லப்பா இப்போ நீங்க பேசிட்டு இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு நான் அப்புறம் வரேன் என்ன வேலை நீ என்ன வேலை பண்ணுது சரி விடு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் மணி எத்தனைடா ஐயோ ஏய் 12 மணி ஆயிடுச்சுடா நம்ம நாளைக்காக தூக்கணும்டா. ஏய் 5 மணிக்கு காலை சூப்பர்வைசர் ஏதோ கூப்பிட்டான் அவன் படிக்கிறது 7 மணி காலைல பெல் அடிக்கும் நிப்பாட்டு இப்போ போட்ட பிளான்லாம் என்ன பிளான் எல்லாம் நம்ம அப்படிதான் ஒரு பிளான் போடுவோம் அப்படியே கற்பனை போயிட்டு அப்படியே நம்ம அப்படியே திரும்ப வந்து ஓடுறதோட ரைட்டு அவ்வளோதான் படுத்துங்க அவ்வளோதான் லைட் ஆஃப் பண்ணுடா. ஏய் லைட் ஆஃப் பண்ணுறான் அடுத்த நாள் வேலையினுடைய அனுபவம். தூங்கின போதுடா ஏந்திரிங்களா டேய் ஏந்திரிங்களா வேலை மணியாச்சு என்னடா இது வேலை சை கருமம் எங்கடா மொழி தெரியாதவன் கூட சுத்த விட்டு அவன் சொல்றது எனக்கு புரியல நான் சொல்றது அவனுக்கு புரியல ஐயோ பாடாத பால் பத்துடா என்னப்பா வேலை இது கடைசியில இப்படி தூக்க விட்டுட்டாங்களே முதுகுலாம் வலிக்குது முடியல. ஐயோ பேக் முதுகு ரொம்ப வலிக்குதுடா. இந்த ஹோல் டே சிமெண்ட் கேரி பண்ற மாதிரியே இருக்குதுடா. ரொம்ப வலிக்குது. ஐயோ சாமி சாக்கடையில போட்டு கொண்டு விட்டாங்க. கட்டுறாடா எனக்கு கம்பி அந்த இருபது தூக்க விட்டாங்கடா 2 மைல்டா டே ஐயோ முடியல சாமி அவ்வளவுதானே 5 மணி வரையும் 10 மணி வரையும் சிமெண்ட் கேரி பண்ண மாதிரி இருந்துச்சுடா. ஒரு 100 கேஜி சிமெண்ட் முதுகு மேல சரியான வலி முதுகோ முட்டிட்டு ரொம்ப வலிக்குதுடா. உங்களுக்கு நாச்சும் பரவாயில்ல. கொண்டு போய் ஒருத்தனை ஃபாலோ பண்ண விட்டாங்க. கொண்டு போய் சாக்கடைக்குள்ள இறக்கி விட்டாங்க. என்னால முடியலடா. நம்ம ஊரே பரவாயில்ல போல அப்பா நடா பண்ணலாம் டேய் முடியல சம்பளம் வேற ஏதோ பிடிச்சி வச்சிருக்காங்களாமா 2 மாசம் கழிச்சு தான் வந்துவாங்களாமா எப்படி ஊருக்கு அனுப்ப போறேன் கடன் எப்படி கட்டணும் என்ன பண்றது மச்சான் எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம ஊருக்கு போயிடுவோமா? டேய் அதான் அங்க போயிட்டு கணக்கார சொல்ல தாங்க முடியாதுடா டேய் கொள்ளுறாங்களா? என்ன பண்ண போறோம் டேய் குமார் ஏதாவது வழி சொல்றோம் நம்மனா இங்க வெளில போவோமா? நான் இந்த ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். ஏதோ சென்டோசான்னு சொல்லிட்டுலாம் ஒரு இடம் இருந்துச்சு. சென்டோசான் ஏதோ பார்த்தேன்டா ரீல்ஸ்ல நாளைக்கு ஏதோ நாளைக்கு தானே நாளைக்கு நேஷனல் டே தானே பிளான் போடுறாங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கு? அப்புறம் பாத்துக்கலாம் மச்சான். இப்ப நம்ம வந்திருக்குது ஃபன் அண்ட் ஜாலியா வைப் பண்றதுக்கு. அதுக்குள்ள இந்த காசு ஃபன் பண்றதுக்கு பணம் வேணும்டா. ஏதா பண்ண பத்தி பேசினே இருக்கிற நீ. ஃபன் எவ்ரிதிங் ஃபன் நம்ம பண்ணலாம். அது காசு மட்டும் இருக்கணுமா நான்? சரி இப்போ எம்ஆர்டில ஏறி பிரியாவோட கூட்டு போறேன்னு சந்தோஷமா இருக்குமா? நீ என்னடா ஏய் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கா படுப்போண்டா படுத்து தூங்குடா ஏய் ஃபேனை போடுங்கடா அது
அடுத்த நாள் காலை அப்பா சாமி ஏய் எவன்டா அது லைட்டா போட்டது மணி எத்தனடா? டேய் பெல் மணி 9 மணி ஆயிடுச்சுடா. டேய் எந்தடா எல்லாம் இன்னும் 1 hour தூங்கும்டா. அம்மா 8 மணிக்கெல்லாம் எந்திச்சு எல்லாம் வேலையும் பார்க்கணும்னு இருக்காங்கடா. எந்திரிங்கடா எல்லாம். கடுப்பா வருதுடா. என்னடா பண்ணா? சுரேஷ் ஏதாவது சொல்றா. நீ தாண்டா ஏதாவது எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்ப. சரி போய் எல்லாரும் குடிச்சு கழிச்சுட்டு வாங்க போய் டப்பா போட்டு வரும். கேட்டேன் காலையில கேட்டேன் ஒரு அண்ணன். அதுவும் கரெக்ட் தான். டேய் பேச காசு எடுத்து போங்கடா வாங்கடா. அப்பா நல்லா இருந்தாங்க உடம்பு வலியெல்லாம் போயிருந்தாங்க. ஆளுக்கு 2 டப்பா போட்டா சரியா போயிடும். ஏதாவது 10 வெள்ளி போடு அவ்வளோதான் வாங்கிட்டு வந்துடு. ஓகே எல்லாருக்கும் ஓகேயா? எல்லாருக்கும் ஓகே. அடுத்த மைண்ட் மாட்டுக்குள்ள சரியா? சரி நான் போய் டப்பா எழுந்துறேன். ஜாலியா இருக்க சந்தோஷம் எல்லாம் போக வேண்டாம். 100 வெள்ளி செலவாகும். 40 வெளியில டப்பா போட்டு நல்லா சந்தோஷமா தூங்குறோம். கரெக்டா மச்சான் கரெக்டா. போய் வா உனக்கு ஓகே தானே? ஓகே நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். 10 வெள்ளி போனோம். ஏய் மச்சான் உனக்கு என்ன பிரச்சனை? 10 வெள்ளி மட்டும் நீயே உனக்கு ஆட்டோ சேர்க்காத. காண்டா உனக்கு ஆட்டோ சேர்க்காத. கஞ்ச பிஸ்னி நிறையா இருக்கடி. காண்டா நீ தான் இருக்கு சாப்பிடணும். அவன் சாப்பிடுறது கேட்கல வேற எதுக்கோ கேட்கறான். இல்ல மச்சான் சத்தியமா அதுக்கு தான் கேட்கிறேன் மச்சான். என்னடா டேய். ஏய் மச்சான் நீ போடா நீ போய் வாங்கிடா. அவனுக்கு கழட்டி விடு. டேய் போடா போடா. யூ கோ மேன். அவனை கழட்டி விடு நம்ம 3 பேர் என்ன சூப்பர்வைசர் ஃபோன் எடுத்தாரு. இல்ல நம்ம ஊர் நம்பர் தான். ஹலோ ஹலோ யாரு? அன்பா ஹலோ ஆமா அன்பு தான் சொல்றேன். என்ன சொல்லுங்க? அப்பா உங்க அப்பா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கப்பா, ரொம்ப சீரியஸா என்னது? இருக்கு. ஹாஸ்பிட்டலியா? ஆமாப்பா உங்க அப்பாவுக்கு அட்டாக் வந்துருச்சுப்பா, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம். 5 லட்சம் ஆகும்பா. என்னடா சொல்ற? பணத்தை என்ன ready 5 பண்ணி லட்சமா? பாருங்க. என்னடா சொல்றீங்க? பேசாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். யா உனக்கு உங்க 5 அப்பா லட்சம் முக்கியமா நான் முக்கியம் இல்லையா? இப்ப என்ன சொல்ற? அப்படியே போட்டுமா சொல்லு. நான் எங்க போவேன்? 5 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? எனக்கு தெரியாதுப்பா, நீ ரெடி பண்ணி கொண்டு வந்துரு. நீ சொன்னீங்கன்னா அதை சேர்த்து விடுவேன். இல்லைன்னா நான் அப்படியே வரது கூட போட்டுப்பேன். வழி இல்ல. வர 5 லட்சம் வேற. ஐயோ முடிவா என்னப்பா சரி, சொல்றேன்? நான் அதான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீங்க வைங்க. நான் அதான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். குடும்பத்துல ஏதாவது என்னடா மச்சான்? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். என்னடா சொல்ற? 5 லட்சம் செலவாகுறாங்க. 5 லட்சமா? எவ்வளோடா ஏதோ சொல்றாங்க, எனக்கும் ஒன்றும் புரியல. கட்டிட்டு வந்த கடனே முடியலையாடா. குமார் மச்சான் நீ இப்பதானே இப்பதானே 10 வெள்ளி எனக்கு சாப்பிடுறதுக்கே அவ்வளவுதான் இருக்கு. நீ உங்க வீட்டுல எனக்கு கொடுக்க முடியாது சுரேஷ் மச்சான். சுரேஷ் நம்ப நீனால எனக்குலாம் காசு இல்லைடா. எனக்கு சீரியஸாக காசு இல்லை. எனக்கு எப்படி மாதம் 2 சம்பளத்துக்கானது அவங்க எப்படி 2 மாதம் தான் கொடுக்குறாங்கடா. காசே இல்லை. பெல்மணி ப்ளீஸ் பெல்மணி. சரி போடா போடா போடா. நான் பார்த்துக்கிறேன்டா. நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன்டா. பண்ண போகிறோம். உடனே ஊருக்கு கிளம்பு. நீங்க பேசுறத கேட்டாங்க. உடனே அப்பா போய் பாரு. அப்பா கூட இருந்து எல்லாம் ட்ரீட் பண்ணி கொடுத்து எனக்கு செலவு பத்தி கவலைப்படாத. எல்லாம் நான் பார்த்து சொல்றீங்க? இமீடியட்டா கிளம்பு. ஊருக்கு போயிட்டு பணம் தேவைன்னா உனக்கு உடனே கால் பண்ணு. யோசிக்காத. போ. அப்பா நல்ல சுகமாயிருவாங்க. நான் ப்ரே பண்றேன். தைரியமா போ. என்ன ஏதாவது வச்சுக்கிட்டு வந்தாம இதையே பார்த்துட்டு என்னடா இவ்வளவு நாளா நம்ம முன்னாடி வந்து பேசாதவன் இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து பேசுறவன் ஆச்சரியமா பார்க்குறீங்களா? உங்களை மாதிரி தான் நானும் இந்த சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு முன்னாடி பல கனவுகளோடையும் பல கற்பனைகளோடையும் எல்லாரும் முன்னாடியும் வாழ்ந்து காட்டுற லட்சியத்தோடையும் எனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஓட ஆரம்பிச்சேன். முடிவு என்ன தெரியுமா? யதார்த்தமான வாழ்க்கையை நம்ம வாழாம ஒரு குருட்டுத்தனமா பதவிக்காக ஓடினேன், பணத்துக்காக ஓடினேன், குடும்பத்துக்காக ஓடினேன், உறவினர்களுக்காக ஓடினேன், நண்பர்களுக்காக ஓடினேன். இப்படி ஓடிக்கிட்டே இருந்த எனக்கு இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு நண்பர் வந்தாரு. அவர் சொன்னாரு, என்ன சொன்னார் தெரியுமா? உங்க வாழ்க்கையில நீங்க தனியா ஓடாதீங்க, கடவுளோடு கூட ஓடுங்க அப்படின்னு. கடவுளோடு கூட ஓடுறதுன்னா என்னன்னு சொல்லி நான் கேட்கும்போது
கடவுள் உங்க கூட இருந்தா உங்களை பாதுகாப்பா வழி நடத்துவார். அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய எல்லா தோல்விகளையும் வெற்றியா மாற்றுவார். நீங்க உங்க வாழ்க்கையில கடவுளோட ஓடுங்க. கடவுள்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில கடவுளோட ஓட ஆரம்பிச்சேன். கடவுளுக்கு விருப்பமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சேன். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சேன். முடிவு என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில கடவுளோட கூட ஓடும்போது எனக்கு முன்பாக சுமையா இருந்த எல்லா காரியங்களும் சுகமா மாறிச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க நினைக்கிறீங்களா? என் கையில இருக்கிற புத்தகம் இதெல்லாம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம தனியா ஓடும்பொழுது நாம சாதிக்க நினைக்கிற காரியங்கள் நான் செய்ய முடியாம போய், ஆனா கடவுளோடு கூட நீங்க ஓடும்பொழுது உங்களுடைய எல்லா தோல்விகளையும் அவர் வெற்றியா மாற்றுவார். உங்க முன்பாக இருக்கிற எல்லா காரியங்களையும், தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் மாற்றி உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான ஒன்று. ஹலோ ஹலோ, நான் வாசனா, நான் தான் பேசுறேன். சொல்ல அன்பு, அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நான் ஸ்டேபிள் ஆயிட்டார். ஆப்ரேஷன் எல்லாம் முடிச்சு நல்லா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்க தான் கடவுளுக்கு எல்லாம் வருவாங்கன்னு பார்த்தா எல்லாம் யாரும் வாசம் ஒருத்தர் எல்லாம் கடனெல்லாம் கட்டிட்டாருன்றாங்க. நன்றி சொல்றாரு. கடவுளுக்கு நன்றி சொல்றாரு. என்னால உண்டாகுது இல்லை, கடவுள் செஞ்ச உதவி. கடவுள் நன்றி சொல்றேன். தேங்க்ஸ்ண்ணா. அப்பா சுகமாயிருவாரு. கடவுள் நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு. இந்த கடவுள் மட்டும்தான் நான் நம்புவேன். ஓகே ஓகே. அண்ணா, நாங்களும் இந்த கடவுளை தேடலாமா? எழுப்பி வா.